ஹே ஆல், வெல்கம் பேக் டு அசன் பியூட்டி டிப்ஸ். ஸோ இன்னைக்கு நீங்கள் என்னோட ஈவினிங் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஈவினிங் போல் தான் ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு. ஸோ ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்த உடனே வந்து சம்டைம்ஸ் ட்ரை பண்ணிடுவேன், லைக் ப்ளோ ட்ரை பண்ணுவேன். பட் இப்போ வந்து ஸ்மூத்னிங் பண்ணியிருக்கேன்றதுனால அப்படி பண்ணாமல் ஜஸ்ட் ட்ரை பண்ணிவிட்டு என்னோட ஹேரை சீரம் போட்டுக்கிறேன். ஸோ வந்தோடனே லாரியல் பாரிஸ் ப்ரொஃபஷ்னலோட சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சும்மா ஒரு 1 or 2 ட்ராப் எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நான் வந்து ரொம்ப வருஷமாக இந்த சீரம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஸ்மெல் எல்லாமே இது சூப்பராக இருக்கும்ன்ற ஒரே ரீசன்னால. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு நான் ப்ளோ ட்ரை பண்ணணும்னு நினைப்பேன் எப்போவுமே. என்னோட ஹேர் வந்து நார்மலாக ஃப்ரீஸியாக இருக்கும் பார்த்தீங்களா அப்போ. பட் இப்போ நான் ஸ்மூத்னிங் பண்ணியிருக்கேன்றதுனால ப்ளோ ட்ரைலாம் பண்ணாமல் ஜஸ்ட் நார்மலாக நம்ம எப்போவுமே எப்படி ட்ரை பண்ணுவோமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிறேன். அண்ட் ரொம்பவும் கிட்ட போயெல்லாம் பண்ண மாட்டேன், சில இடம் தான் அப்படி. ஏன்னா அப்போ நான் டெய்லி பண்ணும்போது ஹேர் ஃபால் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பாக ஆகும். ஸோ அதனால கொஞ்சம் தூரம் எனக்கு நான் வந்து ஹீட்டர் போட்டேன் அப்படின்னா, அதாவது ட்ரையர் போட்டேன் அப்படின்னா ஹேருக்கு, நானும் குளிச்சுட்டு வந்ததோ ஒரு 6 மணிக்கு மேலே. ஸோ ஈவினிங் டைம் அப்படின்றதுனால கோல்டு கேட்ச் ஆகிடக்கூடாது அப்படின்ற ரீசன்னால நான் ட்ரையர் போட்டேன். இல்லைன்னா நான் வந்துட்டு அப்படியே நார்மலாக அந்த நார்மல் காற்றுல அது வந்து சரியாயிடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதை ட்ரை ஆக விட்டுருவேன். ஸோ பேசிக்காக நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு. இதுதான் என் பேர் ஸ்கின் எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். ஒரு டைம் நல்லா ரெக்கவர் ஆகிட்டு சூப்பராக இருக்கும், ஒரு டைம் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கு என்னோட ஸ்கின்னே. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ட்ரை பண்ணி அண்ட் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன், நீங்களே பாருங்கள். கேரை முடிச்சாச்சு, பெருசாக ஒன்றும் பண்ணல, ட்ரை பண்ணி சீரம் போட்டு ட்ரை பண்ணியாச்சு. மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணாரோ அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக நான் மேக்கப் டியூட்டோரியல் எடுக்கும் போது தான் வேறு பிராண்ட் வந்து ஃபேஸில் வந்து போடுவேன். பட் நார்மல் டைமில் டெய்லி ரொட்டீனில் என் டெர்மட்டாலஜிஸ்ட் சஜஸ்ட் பண்ண மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் லிப் பாம்க்கு ஹிமாலயாவோட லிப் பாம் இல்லைன்னா வேஸ்லின் வந்து யூஸ் பண்ணுவேன். அதுதான் என்னோட ஃபேவரெட், தி மோஸ்ட் ஃபேவரெட் அப்படின்னே சொல்லலாம். மெபிலின் மாதிரி வேஸ்லின்னு. ஸோ அது வந்து சூப்பராக இருக்கும். ஹிமாலயா அண்ட் வேஸ்லின் லிப் பாம் வந்து நல்லாயிருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. 10 ரூபாய் 15 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்குது அந்த லிப் பாம்லாம். அண்ட் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு, நான் வீட்டில் தான் இருக்கேன், நைட் டைமுன்றதுனால சன்ஸ்க்ரீன் எதுவுமே போல், ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டுட்டு மேலே வச்சு ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணி விட்டுடுறேன். யூஸ்வலாக நான் இப்படி தான் இருப்பேன், அப்படியே மாய்ஸ்சரைசர் போட்டு விட மாட்டேன். அதாவது ஏதாவது வீடியோ எடுக்கிறேன்னா அப்போ மட்டும் பவுடர்லாம் வச்சு அழகாக செட் பண்ணி அப்படி விட்டேன். ஸோ அதுதான், அந்த மாதிரி தான் பண்ணுறேன் அழகாக. ஸோ பவுடர் ஒரு ப்ளஃபி ப்ரஷ் எடுத்து சும்மா லைட்டாக பேபி பவுடர் தான் எடுக்கிறேன், ஹிமாலயோட பேபி பவுடர் எடுத்து ஃபுல் ஃபேஸ்க்கு லைட்டாக போட்டாச்சு. பக்கத்துலேயே மிரர் இருக்கிறதுனால அதை பார்த்து போட ஆரம்பிச்சிட்டேன். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நான் நார்மலாக பண்ணால் பட்டுன்னு பண்ணிடலாம். பட் வந்து வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் டைம் இழுத்துருச்சு. இந்த டோட்டல் வீடியோவே ஒரு 9 minutes வீடியோ தான், அதையுமே இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆக்கி 7 minutes வீடியோவாக ஆக்கி வச்சுருக்கேன். அதுவே வந்து உங்களுக்கு ஸ்லோவாக தான் இருக்கும் பார்க்க. பட் வந்து எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி பேசிக்காக இது பண்ணால் போதும், ஸ்கின் கேரும் சரி ஹேர் கேரும் சரி அப்படின்றதுக்கு தான் இது. அதுக்கப்புறம் யூஸ்வலாக நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா ஐ ஷேடோ போடுவேன் கண்டிப்பாக. ஸோ ஐ ஷேடோக்கு ஒரு நார்மலாக, ஏன்னா எனக்கு டார்க் சர்க்கிள் இருக்குது அப்படின்றதுனால சும்மா மைல்டாக ஒரு ஆரஞ்சு ஷேடோ, பீச் ஷேடோ ஏதாவது ஒன்று ரேண்டமாக எடுத்து போட்டு கண்ணுக்கு போட்டு விட்டுறது. அப்புறமா மூக்குக்கு ஏதாவது ஒரு டார்க் ஷேட் எடுத்து சும்மா காண்டோர் பண்ண மாதிரி லைட்டாக
ரொம்ப தெரியாது, நேரில் பார்த்தா கூட தெரியாது. அந்த மாதிரி கண்ணுக்கு மட்டும் நல்லா அழகாக போட்டுப்பேன். அதுதான் இப்போலாம் வந்து நான் ரொம்ப ப்ளஷ் போடுறதில்ல. பிகாஸ் எனக்கு இருக்க அந்த பிம்பிள் மார்க் வந்து இன்னும் ரொம்பவே அதிகமாக தெரியுதுன்றதுனால மேக்கப் பண்ணியிருந்தேன்னா பண்ணுவேன். பட் இது மாதிரி எதுவுமே இல்லாமல் என் ஃபேஸில் இருக்க பிம்பிள்லாம் ஹைட் பண்ணாமல் இருக்கும்போது நான் போடுறது கிடையாது. எவ்வளோ ரொம்ப ப்ளஷ் போட்டதே தெரியாத மாதிரி போட்டுட்ருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான். ஸோ அந்த மாதிரி தான் போட்டேன் நான் இன்னைக்கு. ரொம்ப ஒரே ஒரு ட்ராப் எடுத்து 2 பக்கமாக எடுத்து போட்டாச்சு. ஸோ ப்ளஷ் வந்து நான் போட்டிருக்கேன், நேரில் பார்த்தா கூட தெரியல. அண்ட் லிப்புக்கு வந்து எப்போவுமே என்னோடய ஃபேவரட் காம்போ மார்ஸோட ஒரு மெரூன் லிப் லைனர் அண்ட் இன்சைட்டோட இங்க் லிப்ஸ்டிக், மேட் இங்க் லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறேன். ஷேட் வந்து கொக்கோ. ஸோ அந்த இதுதான் என்னோட தி மோஸ்ட் ஃபேவரட். என்னோட எல்லா மேக்கப் டியூட்டோரியல்ஸ்லையுமே அந்த லிப் காம்போ வந்து நீங்கள் பார்ப்பீங்க. எனக்கு வந்து பிடிக்கும். அது வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு ஷேடாக ஒரு நியூட் ப்ரௌனாக இருக்கும். ஸோ அது ப்ளஸ் இந்த மெரூன் போடும்போது பிங்க்காகவும் இருக்கும், ப்ரௌனாகவும் இருக்கும், ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அது வந்து நீங்கள் போடுற அந்த குவான்டிட்டி பொறுத்து. நான் ரொம்ப லைட்டாக தான் போட்டேன் அன்றைக்கி. நான் போட்டதே உங்களுக்கு தெரியும். அண்ட் லிப்ஸ்டிக் வந்து அப்படியே மூக்குலேயும் கொஞ்சம் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம், அவ்வளோதான். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் ஐலைனரு, மஸ்காரா, லேஷஸை கர்ல் பண்ணி விட்டாச்சு. அதான் என் லுக்கு. நீங்கள் அதை அப்படியே பாருங்கள்.